பாரம்பரியமான முறையில் விறகு அடுப்பில் மண்பானையில் செய்கிறது ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. அந்த வசதிகள் இல்லாதனால பல இடங்களில் அடுப்பில் செய்கிற வழக்கம் இல்லாமல் ஸ்டவ்வில் செய்கிற வழக்கங்கள் நிறைய ஆகிட்டுருக்கு. கேஸ் அடுப்பில் செஞ்சாலும் பாரம்பரியமான முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசியை முதல்ல ஊற வச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி புது அரிசியாக கேட்டு வாங்கிக்கோங்க. பழைய அரிசியாக இருந்தால் பானையில் செய்கிறதுனால அதிகமான உபரி கொடுக்கும். புது அரிசியாக இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துட்டு அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். வெறும் கடாயில் நம்ம இந்த பாசிப்பருப்பை சேர்த்து வாசம் வர்ற வரைக்கும் கலர் மாறாமல் குறைவான தீயில் நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். 3லிருந்து 4 நிமிஷம் குறைவான தீயில் பருப்பை வறுத்து விட்டுருக்கேன். நல்லா வாசம் வந்திருக்கு, கலர் மாறலை. இப்போ இந்த பருப்பை ஊற விட்டுக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இப்போ அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த அரிசி கழுவுற தண்ணி நமக்கு முக்கியமாக வேணும். தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீழே ஊற்றிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி சேர்த்து அரிசியை நல்லா களைஞ்சி விட்டுக்கோங்க. களைஞ்சி விட்டு ஒரு கப் அளவுக்கு இந்த அரிசி கழுவுன தண்ணியை எடுத்து வச்சுருவோம். நான் திரும்பவும் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை, அதாவது 2வது தண்ணியை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஒரு கப் அளவுக்கு களைஞ்ச தண்ணியை எடுத்துக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். பாசி பருப்புக்கும் தண்ணியை சேர்த்து ஊற விட்டுடலாம். அரிசி பருப்பு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். அடுத்து பானையை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லிக்கிறேன். பொங்கல் வைக்கிறதுக்கு புது பானையாக வாங்கிக்கோங்க. பானையை வாங்கி பழகிக்கணும். முதல்ல பானையை எப்படி பழகிக்கணுங்கிற வீடியோவை நான் போட்டிருக்கிறேன் என்னுடைய சேனலில். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பானையை பழகிட்டு செஞ்சோன்னா தான் பொங்க வைக்கும்போது விரிசல், ஓட்டை, வெடிப்பு, பானையில் இருக்கிற மண் வாசனை இருக்காது. அந்த மாதிரி பழகிட்டு இந்த பானையை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பானையில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்துருக்கிறேன். பானையில் நல்லா பொங்கி வரணும் இல்லையா, அதனால் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு பாலை இந்த பானையில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரிசி களைஞ்சு எடுத்த தண்ணி ஒரு கப் அளவுக்கு இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து 2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்குறோம். கூடவே நம்ம சாதாரண தண்ணியை ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து பானைக்கு முக்காக்கு கொஞ்சம் அதிகமாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்படி இருந்தால் தான் நல்லா நிறைவாக பொங்கி வரும். நல்ல நேரம் பார்த்து இந்த பானையை நம்ம அடுப்பில் வச்சுருவோம். பூஜை பண்ணுற நேரமும் இந்த பொங்க வைக்கிற நேரமும் நல்ல நேரத்தில் ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்து பொங்க வடகிழக்கு பக்கமாக பொங்கணும். அதனால் பானையை கொஞ்சம் சாய்ச்சாப்பில் வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. சீக்கிரமாக சூடேறி பொங்கி வரும். இப்போ பொங்கல் நல்லா வடகிழக்கு பக்கமாக எனக்கு பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி பொங்கி வரணும். அரிசி பருப்பை இப்போ இந்த பானையில் சேர்த்துருவோம். 3 தரமாக இந்த மாதிரி சுற்றி விட்டு நல்லா வணங்கிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்படி 3 தரம் அரிசியை சேர்த்துட்டு மீதி இருக்கிற அரிசியை சேர்த்து வேக விட்டுருவோம். அரிசி வெந்து மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு கட்டை கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மண்பானை கொஞ்சம் சேஃபாக இருக்கும். குறைவான தீயில வச்சு அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அரிசி குழைவாக வெந்து பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. ஆனாலும் தண்ணியும் சாதமும் தனித்தனியாக இருக்குது. அது நல்லா ஒன்று சேர்ந்து வர்றதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் குறைவான தீயில அப்படியே வச்சிங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். அப்படி வந்ததும் வெல்லம் மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி பருப்பு அந்த தண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா குழைவாக பொங்கல் பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம துருவி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இதனால் சுத்தமான வெல்லங்கிறதுனால நான் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு மண் கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அரிசி எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா அழுத்தினாப்பில் வெல்லத்தை சேர்த்துருக்கேன். துருவி எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி எடுத்து சேர்த்திங்கன்னா ஈஸியாக கரைஞ்சி வரும். நான் எடுத்துருக்கிற வெல்லத்தோட அளவோட இனிப்புன்னு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் அதிகமான இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விட்டுட்டே இருந்தோன்னா வெல்லமும் அரிசியும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். அரிசி வெந்த பிறகு தான் வெல்லத்தை சேர்க்கணும். அரிசி வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெல்லத்தை சேர்த்துட்டிங்கன்னா அரிசி சுத்தமாக வேகாது. வெல்லத்தை சேர்த்த பிறகு நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அடி பிடிக்கும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு ஸ்டவ்வில் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி 10 போல் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் இது கூடவே ஒரு 10 திராட்சையை சேர்த்து நல்லா பொசு பொசுன்னு எலும்பு வரும் திராட்சை. அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இதை பொங்கலில் சேர்த்துடலாம். இந்த நெய்யோடவே இந்த முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை வறுக்க 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் ரெசிபிங்கிறனால அந்த இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன்.
இது கூடவே நல்லா வாசத்துக்காக 1/2 ஸ்பூன் காடம பவுடர் சேர்த்துக்கலாம். கோயிலில் கொடுக்குற பொங்கல் நல்லா மணமாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அது ஏன் அப்படின்னா பச்சை கற்பூரம் சேர்க்கறனால. நம்ம செய்கிற பொங்கலும் மணமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் பச்சை கற்பூரம் சேர்த்துருக்குறேன். ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2லேருந்து 3 நிமிஷம் குறைவான தீயில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோன்னா பாரம்பரியமான முறையில் பொங்கல் ரெடி. நான் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.